ஏலகிரி மலையில வந்து இடம் வாங்கும்போது அந்த இடத்துல ஸ்கூல் காலேஜ் பேங்க் மார்க்கெட்டு இந்த மாதிரிலாம் இருக்குமாலாம் யோசிப்பீங்க. நான் ஏன்டா அங்க போய் இடம் வாங்கணும் இல்லாத இடத்துல அப்படின்னு யோசிப்பீங்க. இங்க பாத்தீங்கன்னா டான் பாஸ்கோ காலேஜ் இருக்குங்க, ஸ்கூல்ஸும் இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு பஜார்னே சொல்லலாம். சிட்டி உள்ள என்ன மாதிரிலாம் கடைங்க வசதி எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி வசதி எல்லாமே இருக்கு. சைட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து இருக்குங்க. இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இருக்குது பாத்தீங்களா, இங்க இருக்கிற எல்லா கேமுமே வந்து வெறும் 200 ரூபாய் நீங்க பே பண்ணாலே இதெல்லாம் நீங்க வந்து விளையாட முடியும். அதுவும் வந்து அவர் கணக்கெல்லாம் கிடையாது, ஒரு நாள் ஃபுல்லா கூட நீங்க விளையாட முடியும். நம்ம சைடுக்கு அப்படியே ஆப்போசிட்லயும் ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. பஸ் ஸ்டாப் இங்க தான் இருக்குது. நம்ம சைடுக்கு அப்படியே ஆப்போசிட்லயே இருக்கு. பஸ் ஸ்டாப்னா எங்க இருந்தெல்லாம் வரலாம் சார்? ஒன்றும் இல்லை சார், நீங்க டுவர்ட்ஸ் நீங்க திருப்பத்தூர்ல இருந்து திருப்பத்தூர், வேலூர், எங்க இருந்து வேணாலும் ஏலகிரிக்கு மேலே ஏறிட்டீங்கன்னா நிலவூர்ன்ற வில்லேஜ் தான் இங்க ஃபேமஸ். ஓகேங்களா, பெரிய ஒரு வில்லேஜ். அந்த நிலவூர் போற பஸ்ஸஸ் எல்லாமே இங்க நீங்க அக்சஸ் பண்ணலாம் சார். இங்க ஸ்டாப்பிங்கும் இருக்கு சார். இங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 44 பிளாட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே, ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் சார்? இங்கே ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட். 1200 தான் ஸ்டார்டிங். ஆமாம், ஸ்டார்டிங் எவ்வளோ இருக்கு? 1200 பேஸ் பண்ணிட்டோம் சார். எல்லாமே ஈக்குவல் சைஸாக வச்சிருக்கோம். ஓகே. வெல்கம் டு பிளாக் மிரர் வாக். இன்னைக்கு எந்த வீடியோ பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரி தான் வந்திருக்கோம் மக்களே. ஏலகிரியில் ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு மலைப்பகுதியில் இடம் வாங்கி நான் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை மெயின்டைன் பண்ணப்பா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். ஏலகிரி மலையில் வந்து இடம் வாங்கும்போது அந்த இடத்துல ஸ்கூல் காலேஜ் பேங்க் மார்க்கெட்டு இந்த மாதிரிலாம் இருக்குமாலாம் யோசிப்பீங்க. நான் ஏன்டா அங்கே போய் இடம் வாங்கணும் இல்லாத இடத்துல அப்படின்னு யோசிப்பீங்க. இங்கே பார்த்து டான் பாஸ்கோ காலேஜ் இருக்குங்க, ஸ்கூல்ஸும் இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு பஜார்னே சொல்லலாம். பாருங்க, எஸ்பிஐ பேங்க் இருக்குது, வர வழியில கனரா பேங்க் ஒன்று பார்த்தேன். அது மட்டும் இல்லாம உங்க பாருங்க எவ்வளவு கடைங்க இருக்குது பாருங்க. சிட்டி உள்ள என்ன மாதிரிலாம் கடைங்க வசதி எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி வசதி எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு காலேஜ் பஸ் போகுது பாருங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொரு காலேஜ் பஸ் வந்து போகுது. ஸோ இந்த மாதிரி காலேஜ் பஸ் எல்லாம் போற இடத்துல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வேற நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. மலைக்கு மேல பஸ்ஸும் வந்துட்டு போவோம் அப்படின்றதுனால ஸோ நீங்க பஸ்லயே கூட வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். சைட்டு பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து இருக்குங்க. இதுல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இருக்குது பாத்தீங்களா, இங்க இருக்கிற எல்லா கேமுமே வந்து வெறும் 200 ரூபாய் நீங்க பே பண்ணாலே இதெல்லாம் நீங்க வந்து விளையாட முடியும். அதுவும் வந்து அவர் கணக்கெல்லாம் கிடையாது, ஒரு நாள் ஃபுல்லா கூட நீங்க விளையாட முடியும். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, ஸோ இந்த மாதிரி கேம்ஸும் இருக்கு. நீங்க வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டான ஸ்பாட் வந்து நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 2 ரெசார்ட் வந்து கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க இடம் வாங்குறீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து ரெசார்ட் கட்டி ரெண்ட் விட்டீங்கனாலே ஒரு நாளைக்கு 15,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் இன்கமே வருங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. எனக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாருங்களேன், ஆட்டோ ஒன்று போகுது பாருங்க. ஆட்டோ போகிறது, கார் போகிறதெல்லாம் பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதா பக்கத்தில் இருக்குதா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக ப்ராப்ஷெல் வந்து ஏலகிரியில் ஒரு ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டீட்டெயிலாக. மக்களே, நம்ம வந்து சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா சந்தோஷ் பிரதர் இருக்கார். ஹாய் பிரதர். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் பிரதர். இப்போ ப்ராப்ஷெல் வந்து புதுசாக வந்து ஏலகிரியில் வந்து ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க சார். ஸோ நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ண போகிறோம். அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, எப்படிப்பட்ட லொக்கேஷன் இருக்கு, ஆன் ரோடா என்னன்றது கொஞ்சம் டீடைல்ஸ். ஓகேங்க சார். சார் இது வந்து ஏலகிரியில் கரெக்டாக மிட்ல இருக்குங்க சார் நம்ம லேஅவுட். ஓகே, மிட்லன்னு சொல்லும்போது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ஆன் ரோட்ல மட்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 7 டூரிஸ்ட் பிளாஸ் ஆக்குபை பண்றாங்க சார். என்னன்னா நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஃபண்டரா இருக்குங்க சார், பேர்ட்ஸ் பார்க். ஓகே, அப்படியே நீங்க அந்த ஃபண்டரா பார்க்கை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டர்ல நிலவூரோட வியூ பாயிண்ட் இருக்குங்க சார். ஏலகிரியோட ஒரு பெரிய ஒரு வியூ பாயிண்ட் அதுதான். அண்ட் ஆல்சோ அந்த வேல வந்து பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் வண்டர் வேர்ல்டு இருக்குங்க சார். ஆமா, வர வழியில பாத்திருப்பீங்க. அந்த வண்டர் வேர்ல்டுக்கு முன்னாடி பாண்டா, செல்ஃபி பாண்டான்ற ஒரு பெரிய தீம் பார்க் இருக்கு. செல்ஃபி பாண்டா, பேரே நல்லா இருக்கு. கண்டிப்பா பக்கத்துல ஒரு நிறைய தீம் பார்க் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பக்கத்துலயே நம்மளும் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க 200 ரூபாய், அதாவது வந்து என்ட்ரி டிக்கெட்டா 200 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு நாள் ஃபுல்லா நீங்க அந்த இடத்துல எல்லா கேமுமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட பெரிய ஒரு போட் ஹவுஸ் இருக்குங்க சார். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த ஒரு சின்ன இந்த ஒரு ரோட, ஒரு பெரிய ரோட ஒரு 7 டூரிஸ்ட் பிளேஸ் வந்து ஆக்குபை பண்றாங்க. ஓகே, சூப்பர். கரெக்டா ஏலகிரியில எங்க இருக்கு சார்? நம்ம கரெக்டா ஏலகிரி பஸ் ஸ்டாப்ல இருந்து, கரெக்டா மெயின் பஸ் ஸ்டாப்ல இருந்து நிலவூர்ன்ற ஒரு வில்லேஜ் இருக்குங்க சார். ஓகே, அந்த நிலவூர்ன்ற வில்லேஜுக்கு போற ஆன் ரோடு இடத்துல இருக்குங்க சார். நம்ம சைடுக்கு அப்படியே ஆப்போசிட்லயும் ஒரு பெரிய ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. பஸ் ஸ்டாப் இங்க தான் இருக்குது. நம்ம சைடுக்கு அப்படியே ஆப்போசிட்லயே இருக்கு. பஸ் ஸ்டாப்னா எங்க இருந்தெல்லாம் வரலாம் சார்? ஒண்ணும் இல்ல சார், நீங்க டுவர்ட்ஸ் நீங்க திருப்பத்தூர்ல
இருந்து திருப்பத்தூர், வேலூர், எங்க இருந்து வேணாலும் ஏலகிரிக்கு மேலே ஏறிட்டீங்கன்னா ஓகே நிலவூர்ன்ற வில்லேஜ் தான் இங்க ஃபேமஸ். ஓகேங்களா, பெரிய ஒரு வில்லேஜ். அந்த நிலவூர் போற பஸ்ஸஸ் எல்லாமே இங்க நீங்க அக்சஸ் பண்ணலாம் சார். இங்க ஸ்டாப்பிங்கும் இருக்கு. ஓகே பிரதர், இந்த இடத்துல இப்போ ஒரு கஸ்டமர் இடம் வாங்குறாங்கன்னா என்ன ரீசனுக்காக இங்க இடம் வாங்குறாங்க? சார் ஒன்னே ஒன்று தான் சார். இப்போ ஒரு இடம் வாங்குறாங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஃபுல்லாவே ரெசார்ட் பேசிக் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிட்ல இருக்குங்க சார். சென்னைக்கும் பெங்களூருக்கும் நடுவில் இருக்கு. சென்னைக்கும் பெங்களூருக்கும் நடுப்புற இருக்குங்க சார். ஸோ என்ன ரீசன் ஒன்றும் இல்லை, அங்கே சென்னையிலேருந்து ஒரு 3 hours ஜேர்னியில் நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம். ஆமா, அதே தான் பெங்களூருக்கும். ஸோ ஓகே ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஒரு டூரிசம் பார்க் இந்த இடத்துல அவைல் பண்ணுறாங்க. நிறைய பீப்புள்ஸ் வராங்க. சூப்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் சீசன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5,000 மேலே பர் டே ரெண்டல் போயிட்டு இருக்கு. அதான் வந்து ரெசார்ட்டுக்கு. ஓகே, திடீர்னு ரெண்டல் போயிட்டு இருக்குன்னா எதுக்கு போயிட்டு இருக்குன்னு தெரியல. ரெசார்ட்டுக்கு அதான் பர் டே சொல்லிட்டேன் சார். ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீக் டைமில் ஓகே சீசன் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேலே போகும். ரூம்ஸ் அவைலபிளாகவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணலாம். அந்த இடத்துல நீங்கள் இப்போ ஒரு வில்லா ஓன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சீசன் டைமில் 10,000 மேலே பர் டேக்கு ரெண்டல் பார்த்துட்டுலாம். ஓகே, அதான் மினிமம் ஒரு 15ல இருந்து ஒரு 25 அந்த மாதிரி பார்க்கலாம். தாராளமாக பார்க்கலாம் சார். ஓகே, அதாவது நீங்க கட்ட போற ரெசார்ட்டை பொறுத்து இருக்குது. நீங்க மினிமம் சின்னதா கட்டினீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரெண்ட் வரும், கொஞ்சம் பெருசாவே கட்டினீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரெண்ட் வரும். கண்டிப்பாக. ஓகேங்க பிரதர், இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா எப்படிப்பட்ட கஸ்டமர் ப்ராப்பர்ட்டி சூட் ஆகும்? சார் இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டல் இன்கம் பர்பஸ் யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே அப்படி இல்லை எனக்கு ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப் அழகாக வாழணும் அப்படின்றவங்களுக்கு இந்த இடம் ஒன்றாவே சூட் ஆகும் சார். ஓகே, அதாவது மலை பிரதேசத்துல. ஆமாம், மலை பிரதேசத்தில் அந்த ஒரு காற்றை நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணலாம். ஆமா, ஒரு 12 மணி ஆகுதுங்க சார். 12 நம்ம ஊர்ல இன்னும் நம்ம வீட்டுல போய் உட்காந்துட்டு இருப்போம். ஓகே, ஆமா, வெயில் AC பளிச்சுன்னு இருந்தாலே அடிக்குது, ஆனா இருக்க காத்து முடியும். நல்லா ஜில்லுன்னு இப்ப வருது. நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்கும் சார். ஓகே, சோ அதே மாதிரி NRI கிளையண்ட்டுக்கும் சூட் ஆகும்ல இது? தாராளமா சூட் ஆகும் சார். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, ரெசார்ட் கட்டி ரெண்ட் விட்டாலும் ஆமா சார், இந்த இடம் வந்து இப்போ நல்லாவே டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க வரும்போது பார்த்துருப்பீங்க ரோடு எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றாங்கனாலே அந்த இடம் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு தான். ஆமா. அதுவும் இல்லாம நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 15 ஏக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பார்க்கை டெவலப் பண்றாங்க. காரணமே நம்ம சைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த இடம் இன்னும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கு டே பை டே. எத்தனை ஏக்கர்ல எத்தனை பிளாட் போட்டு இருக்கீங்க சார் இங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 44 பிளாட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே, ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங்? சார் இங்க ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் சார். 1200 தான் ஸ்டார்டிங். ஆமா, ஸ்டார்டிங் எவ்வளவு வரைக்கும் இருக்கு? 1200 பேஸ் பண்ணிட்டோம் சார். எல்லாமே ஈக்குவல் சைஸா வச்சிருக்கோம் சார். ஓகே, இப்போ 2 பிளாட்டா வாங்குறவங்க எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். கம்பைன் பண்ணி வாங்கிக்கலாம் சார். நோ ப்ராப்ளம் சார். புரியுது. இந்த இடத்துல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு கொடுக்குறீங்க, பக்கத்துல எவ்வளவு போயிட்டு இருக்கு? சார் இந்த இடம் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுத்துறேன். சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பேசிக் தான் மூவ் பண்ணுவாங்க வித்தவுட் ப்ராப்பர் அப்ரூவல் அண்ட் டாக்குமெண்ட் சார். பொருளே இல்லாம? அப்ரூவலே இல்லாம சென்ட் பேசிக்ல. அப்ப நீங்களா என்ன பண்றீங்க? இல்ல சென்ட் பேசிக் நீங்க பிரேக் பண்ணி பாருங்க. சென்ட் பேசிக்க பிரேக் பண்ணாங்கன்னா அரௌண்ட் ஒரு 3,800 இருந்து 4,000 மேல போகும் வித்தவுட் அப்ரூவல் அண்ட் ப்ராப்பர் டாக்குமெண்ட். நம்ம வித் அப்ரூவல், அதுவும் கரண்ட்ல டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவல் ரெண்டு பேர் இருக்கு. ரெண்டுமே சூப்பர். கரண்ட்ல வித் ப்ராப்பர் டாக்குமெண்டோட 3390 கொடுத்துட்டு இருக்கோம் சார். 3390 3390 ரூபாய் கொடுக்குறாங்க பர் ஸ்கொயர் ஃபீட். ஸ்கொயர் ஃபீட். ஓகே, சூப்பர். அதாவது இந்த இடத்துல டாக்குமெண்ட் இல்லாம 3800 ரூபாய் போயிட்டு. ஆமாங்க சார். ஓகே, ஆனா நீங்க அதை விட கம்மியா டாக்குமெண்டோட சேர்த்து 3390 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. டாக்குமெண்டோட வித் அப்ரூவலோட. ஓகே, இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும் சார்? நான் சொன்ன மாதிரி இது வந்து அப்ரூவல் ப்ராஜெக்ட்டுங்களா. ஸோ பேங்க் சைட்ல இருந்து நம்ம கிட்ட வந்து APF அப்ரூவல் இருக்கு. ஓகே, ஸோ அரௌண்ட் ஒரு 90 to 80% உங்களுக்கு லோன் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்க கையில ஒரு 4.5 lakhs இருந்தா போதும் இந்த இடத்துல ஒரு இடம் நீங்க சொந்தமாக இடம் வாங்கிக்கலாம். வீடு கட்டி தர மாதிரி யாராவது கேட்பாங்களா கஷ்டம்? நம்ம கிட்ட டீம் இருக்கு சார். சிவில் சப்போர்ட்டும் நம்ம பண்ணி தரோம் சார். ஓகே, அதுவும் பண்ணி தரீங்க. ஆமாங்க சார். ஸோ அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் இருந்தாலும் ஸ்க்ரீனில் போகிற நம்பர் கேட்டிங்கனாலே அவங்களே ஏதாவது டீட்டெயில் சொல்லிடுவாங்க. நீங்களா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல இடம் வாங்குறேன்னா ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் இருக்கு. பார்ப்போம். நான் வரும்போதே காமிச்சிட்டேன் மக்களே, நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்கூல் காலேஜ். இருந்தாலும் இவர் வாயால் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் ஸ்கூல் இருக்குங்க சார். அந்த பிரிஸ் கார்டன்ற ஒரு ஸ்கூலும் இருக்கு. ஓகே, அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணோம். டான் பாஸ்கோ காலேஜ் இருக்குங்க சார். ஓகே, நம்ம அந்த இடத்துல நின்று வீடியோ பண்ணோம்ல, அந்த வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வர வழியிலேயே SBI பேங்க் இருக்குது, கனரா பேங்க் இருக்குது, மார்க்கெட் இருக்குது, பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்கு. சைட்டுக்கு வெளியவே பஸ் ஸ்டாப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெவலப்பான ஏரியாவில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு நீங்கள் பண்ணுறது அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகும் ஃபியூச்சரில். எப்படிப்பட்ட அம்யூனிட்டிஸ்லாம் சைட்டுக்குள்ளே வச்சிருக்கு? சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருவோம் சார். ஒரு நல்ல ஒரு கிராண்ட் வெல்கம் மார்ச்சில் தான் உள்ள வருவோம். வித் வந்து பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே, பிளாட்ஃபார்ம் வந்து 2.5 feet சார். ரோடு மொத்தம் ஒரு 24 feetக்கு கான்கிரீட்ல பண்ணிட்டோம். காங்கிரீட்ல பண்ணிருக்கீங்க. ஃபுல்லாவே கேட்டட் கம்யூனிட்டி சார். வித் CCTV சர்வேலன்ஸ் கேமரா வித் செக்யூரிட்டி சர்வீஸோட.
அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் இங்கெல்லாம் வந்து ஒரு 5:30க்குலாமே சன்செட் ஆகிடும் சார். ஓகே. ஏன்னா நம்ம ஹில் ஸ்டேஷனில் இருக்கோம். ஈவினிங் ஒரு 5:30 போதும் இங்கே சன்செட் ஆகிடும். சன்செட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட சன் லேம்ப் வந்து ஆன் ஆகிடும். சோலார் செட் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேட்டிக் சோலார் செட் பண்ணிட்டு கொடுத்துருவோம் சார். சூப்பர் பிரதர். ஓகேங்க பிரதர், இந்த சைட்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டீங்க. ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் போடுற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கள். மினிமம் ஃப்ளாட்டு 44 தான் போட்டு இருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ உங்களுக்கு ஏற்ற ஃபேஸிங்கில் உங்களுக்கு ஏற்ற ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லவ் யூ ஆல். பை கைஸ்.